தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவை உதறி தள்ளும் டாக்டர் ராமதாஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவை உதறி தள்ளும் டாக்டர் ராமதாஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. அது வன்னியர்கள் அதிகமாக உள்ள தொகுதி. அந்த தொகுதியில் வன்னியர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். போட்டியிடும் அரசியல் கட்சிகளும் வன்னியர்களைத்தான் வேட்பாளர்களாக நிறுத்துவார்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது என்று சொன்னாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் விக்கிரவாண்டி தொகுதியில் செல்வாக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கோ, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கோ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கோ, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கோ, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கோ, புதிய நீதி கட்சிக்கோ, ஐஜேகே கட்சிக்கோ எந்த கட்சிக்கும் விக்கிரவாண்டியில் செல்வாக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் விக்கிரவாண்டியில் செல்வாக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் 31,000 வாக்குகளை பெற்றது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்துள்ளதா குறைந்துள்ளதா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் இதற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 45,000 வாக்குகளை பெற்றுள்ளது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து 31,000 வாக்குகளைத்தான் பெற்றுள்ளது. ஏறத்தாழ 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துள்ளது. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த காரணத்தினால்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி குறைந்துள்ளது. ஏனென்று சொன்னால் விக்கிரவாண்டி தொகுதியில் கணிசமான கிறிஸ்தவ வன்னியர்கள் வாக்காளர்களாக உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து போட்டியிட்டது கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துத்துவா கட்சி. அதனால் கிறிஸ்தவ வன்னியர்கள் திமுகவிற்கு வாக்களித்துள்ளார்கள், அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள், அல்லது அதிமுகவிற்கு வாக்களித்துள்ளார்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து போட்டியிட்டதால் தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்ததே தவிர அதற்கு லாபம் எதுவுமே கிடையாது, மிகப்பெரிய நஷ்டம்தான். ஆகையால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவு தேவையில்லை என்று உதறி தள்ளியது. ஆம், டாக்டர் ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வேண்டாம் என்று பலமுறை அன்புமணியிடம் சொன்னார். ஆனால் அன்புமணிதான் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று கருதி அவர் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் சேர்ந்தார். ஆனால் நம்பிக்கை பொய்த்து போனது. எம்பியாக வெற்றி பெற்றால் தானே மத்திய அமைச்சராக முடியும். எம்பியாவே ஜெயிக்க முடியல, அப்புறம் எப்படி நீங்கள் மத்திய அமைச்சராவீங்க? அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் ஒரு 4-5 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், அதுவும் போச்சு. இதனால் ராமதாஸ் அன்புமணியை கடிந்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவை உதறி தள்ளியுள்ளார் டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நமக்கு வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இது பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.